மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி வீடு. மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்தன். நிஜமாவே இந்த பாட்டை என்னால கத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு ஒரு வரி பாடும்பொழுதும் அப்படியே அடைக்கிறது. நல்லதோ ஒரு வீணை செய்து நலம் கேட்ட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு அதுல அந்த துவனியை பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்னொரு பாட்டு மோகத்தை கொன்று விடு. பொய்யானவ ஊனம் ஒழியாதோ கள்ளமுருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ. உண்மையினுடைய மிக அருகில் நிற்கிறோம் என்பது புரிந்த பிறகும் அதிலே கரைய முடியாத ஒரு தடை இருக்கும் பொழுது அவன் படுகின்ற பாடுதான் இந்த பாட்டு. பந்தத்தை நீக்கிவிடு அல்லால் உயிர் பாரத்தை போக்கிவிடு. சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு. மகாசக்திக்கு விண்ணப்பம் அப்படின்னு ஒரு பாட்டு கர்மயோகி பத்திரிகையில 1910 பிப்ரவரி மாதம் வெளிவந்த பாட்டு. பாரதியாருடைய பாடல்கள்ல தனிப்பட்ட முறையில் ஒரு சோக துவனியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல்கள்ல தான் ஒன்று இருளும் ஒளியும் என்று வானமெங்கும் பரிதியின் ஜோதி. மனுஷத்துல மாத்தம் இருள் என்னப்பா. மானவன்றன் உளத்தினில் மட்டும் நிற்கும் இருள் இது என்னேன்னு பாடுவார். உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் எம்பி சீனிவாசன் மியூசிக் அதில் பாடுவார். அது ஒன்று. ரெண்டாவது நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவதோன் தீர்த்தக்கரையினிலே அதில் சொல்லலாம். நல்லதோர் வீணை செய்து நலம் கேட்ட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு அதில் அந்த துவனியை பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்னொரு பாட்டு மோகத்தை கொன்று விடு. இந்த பாட்டு நான் சொல்வதற்கு முன்னால் ராஜ்குமார் பாரதி பாடுவதற்கு முன்னால் சுபஸ்ரீய அவங்க என்ன ராகத்தில் பாடுறாங்க. இந்த பாடல் ஸ்ரீ மகாராஜபுரம் சந்தானம் சார் அவர் பாடிய மெட்டு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு பாடலும் ஒரு மகான்கள் மெட்டமைச்சு பாடின பாடல். அதை இன்னைக்கு பாடுறதுக்கு இந்த மகான்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன். மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி வீடு. மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்தன். நிஜமாவே இந்த பாட்டை என்னால கத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு வரி பாடும்பொழுதும் அப்படியே அடைக்கிறது. மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி. எனக்கு எல்லாருக்கும் தானே எவ்வளவு மோகம் இருக்கு நமக்கு. அதை நீ எடுத்துரும், இல்லைன்னா இந்த மூச்சை நிறுத்திடு. ஒரு வரியும் அப்படி எல்லாருமே அசோசியேட் பண்ணி யோசிக்கிற மாதிரி ஒரு பாடல். மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி வீடு. தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு. தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு. யோக திருத்தி விடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்து விடு. யோக திருத்தி விடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்து விடு. ஏக திருத்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே. ஏக திருந்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே. உள்ளம் குளிராதோ பொய்யானவ ஊனம் ஒழியாதோ. உள்ளம் குளிராதோ பொய்யானவ ஊனம் ஒழியாதோ. கள்ளமுருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ. கள்ளமுருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ. வெள்ள கருணையிலே இன்னாய் சிறு வேட்கை தவிராதோ.
வெள்ள கருணையிலே இன்னாய் சிறு வேட்கை தவிராதோ விள்ளற்கரியவளே விள்ளற்கரியவளே அனைத்திலும் மேவி இருப்பவளே விள்ளற்கரியவளே அனைத்திலும் மேவி இருப்பவளே மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. ஆன்மீக தேடலில் இருக்கிறவனுக்கு உண்மையினுடைய மிக அருகில் நிற்கிறோம் என்பது புரிந்த பிறகும் ஆஹா. அதிலே கரைய முடியாத ஒரு தடை இருக்கும் பொழுது அவன் படுகின்ற பாடுதான் இந்த பாட்டு. ஆனா இதுல என்னன்னா, இது பராசக்தியுடைய டிசைன். இந்த பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் பராசக்தி செய்த ஒரு தந்திரம். அவள் செய்த தந்திரம் என்னவென்றால், பாரதியாருக்கு ஒரு தகுந்த குரு கிடைக்காமல் பார்த்து கொண்டாள். அவன் ஒரு கணத்துல தட்டி அவன் அப்படி திருப்பி அப்படி ஏற்றி விட்டுருந்தான் வச்சுக்கோங்க, அவங்க முருகனார் ரமணர் இவங்க பாடின பாடல்கள் மாதிரி தான் கிடைச்சிருக்கும். அந்த நிலை பரவச நிலை அப்படி இருப்பான், தனிந்து போயிருப்பான். பாரதி சாந்தமாக இருந்தால் பார்க்கவா சகிக்கும். ரௌத்திரம் பழகு ரசத்திலே தேர்ச்சி கொள் என்று நம்மளை இப்படி பண்ணது. அது நமக்காக நம்முடைய நலன் கருதி அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவனுக்கு இருந்த ஆசையை அப்படியே அடக்கி வச்சு எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு ஒரு 3 நாள் சமாதியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்து அப்புறம் அதை வாங்கி கொண்டார், திரும்ப வாங்கி கொண்டார். ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே, பறிச்சிட்டீங்களேன்னு விவேகானந்தர் சொல்லும்போது, அந்த சாவி என் கையில் தான் இருக்குது, உரிய நேரத்தில் அதை திறக்க முடியும், ஐயோ எனக்கு அந்த அனுபவத்தை கொடுங்கன்னு, நீ இவ்வளோ சுயநலம் பிடிச்சவனா இருக்கேன்றார். இத்தனை பேர் மக்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய சமாதி நிலையை கேட்கிறாயே என்று ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார். அதே நிலை தான் பாரதிக்கு. ஒரு நொடியில் அந்த பக்கம் போகக்கூடிய அவருடைய பரசிவ வெள்ளம் கவிதையை சுவாமி ஓங்காரானந்தாவுடைய விளக்கத்தோடு நீங்கள் படித்தீர்களானால் இனி அவன் அடைய வேண்டியது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். சாக்ரட்டிஸ் தான் சொல்லுவான், ஒரு கவிஞன் என்பவன் தன்னுடைய உணர்ச்சியின் அதீதத்தன்மையால் உணர்ச்சியால் தொட முடியாத விஷயங்களை எளிதாக தொட்டு விடுகிறான். அவனால் அதை தொடவும் முடிகிறது, தொட்டதை வார்த்தையிலே சொல்லவும் முடிகிறது, வித்தவுட் நோயிங் இட்ஸ் மீனிங் அப்படிங்கிறான் சாக்ரட்டிஸ். பை ஷியர் இன்டென்சிட்டி ஆஃப் ஜீனியஸ்ங்கிறான். அவனால் தொட முடியாது வித்தவுட் நெசசரிலி நோயிங் இட்ஸ் மீனிங் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அது மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஆளுக்கு மீனிங்கும் தெரியுமே, அர்த்தமும் தெரியும், அந்த அனுபவமும் உண்டு. ஆனால் அனுபூதி இல்லை. அனுபவத்துக்கு என்ன விஷயம்னா, ஒன்றை அனுபவித்தல் அனுபவம், அந்த ஒன்றாகவே கரைந்து போதல் அனுபூதி. அவனுடைய பாடல்கள் நமக்கு ரெண்டையும் தருகின்றன. அனுபவத்துக்கும் அனுபூதிக்கும் ஒரு நடுவிலே ஒரு மர்ம தாழ்வாரம் இருக்கிறது. எப்போதுமே அங்கே வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய சித்திரவதை என்பது பாரதிக்கு மட்டுமே தான் புரிந்திருக்கும். ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறாருங்கிறானே, அந்த கவி உள்ளத்தை நம்மால் பார்க்க முடியாது. அனுபவத்துக்கும் அனுபூதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அவஸ்தையான மர்ம தாழ்வாரத்திலே எப்போதும் தவழ்ந்திருந்த பராசக்தியின் செல்லமகன் அவளுக்காக இயங்குகின்ற இந்த பாட்டு எனக்கு ஆதிசங்கரரை நினைவுபடுத்துகிறது. ஆதிசங்கரர் சொல்வார், என்ன உன்னுடைய கண்களில் 1000 சூரியன்களுடைய பிரகாசமாக என்னுடைய மனசு இருட்ட போக்குறதுக்கு அங்கே ஒரு சின்ன பொறி கூட இல்லையான்னு கேட்பான். இவ்வளோ வெளிச்சங்கிற, என்னுடைய மனசு எவ்வளோ சின்னது, நான் எவ்வளோ சின்னவன், என் மனசு எவ்வளோ சின்னது, அதில் ஒரு துளி இருட்டு, அந்த இருட்டை விளக்குவதற்கு போதுமான வெளிச்சம் உன் கண்களிலே இல்லையா, வெள்ள கருணையிலே இந்நாய் சிறு வேட்கை தவிராதோ. எப்படி இருக்கும்? விள்ளற்கரியவளை அங்கேதான் பாடும் சுபஸ்ரீ பாடும்போது ராஜ்குமார் என்ன வார்த்தை அப்படிங்கிற விள்ளற்கரியவளேன்னும் போது, விள்ளற்கரியவளேன்னா விளக்குவதற்கு அரியவளேன்னு அர்த்தம் இல்லை, விளக்குவதற்கு அரியவளேன்னு அர்த்தம். ஏன்னா ஆமா, அடுத்த வரி அனைத்திலும் மேவி இருப்பவளே, யூ கேன் நாட் கிளாசிஃபை ஹர் தான் பராசக்திக்கு பாரதியார் கொடுக்கக்கூடிய விளக்கு. யூ கேன் கேட்டகரைஸ் ஹர், யூ கேன் நாட் கிளாசிஃபை ஹர். நீ எல்லா கேட்டகரியில் போட்டாலும் தாயா இருப்பா, பேயா இருப்பா, நாயா இருப்பா, எதுவான சேயா இருப்பா, எல்லாத்துக்கும் உட்காந்து. ஆனால் இதுதான் அதுன்னு நீ சொல்ல முடியாது.
இதுதான் அதுன்னு நீ சுட்டி காட்ட முடியாது. அதுதான் வெள்ளற்கரியவளே, அனைத்திலும் மேவி இருப்பவளே. இந்த பாடல் எதற்காக இன்னைக்கு நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 வருஷம் இருக்கும், இன்னும் சரியா சொல்ல போனால் 43 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ராஜ்குமார் பாரதியை முதன்முறையாக கேட்கிறேன். கேசட்டில் நான் மதுரையில் இருக்கும் பொழுது நான் கேட்டேன். எனக்கு அப்போது ராஜ்குமார் பாரதியே தெரியாது. எனக்கு 85 தான் அவர் தெரியும். தூர்தர்ஷனில் ஒரு பாட்டு நான் எழுதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அதுக்கு நடனம் பாடினாங்க. இதை இந்தோலத்தில் பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி ராஜ்குமார் பாரதி பாடி காமிச்சார். இந்த பெருமாள் இருந்தார், MS பெருமாள், அவர் தான் ப்ரொடியூசர், அது நம்ம சுகிசிவத்தினுடைய அண்ணா. ஸோ அவர் முன்னிலையில் எனக்கு பாடி காமிச்சார் ராஜ்குமார் பாரதி. அப்போ தான் நான் முதல்ல சந்திக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாலேயே நான் சந்தித்தேன். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை பாரு கண்ணதாசன். ஆனால் சந்திக்கும் முன்பே நான் தந்து விட்டேன். நான் அவருடைய குரலை கேட்டு நான் தந்தேன். ஏன்னா இந்த பாட்டு தான் அதுக்கு காரணம். இந்த மோகத்தை கொண்டு தயவு செய்து உங்களை இங்கே பாடக்கூடியவர்களையும் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த பாட்டை தயவு செய்து இந்த ராகத்திலே பாடுங்க. ஏன்னா அப்படியே ஃபுல் ஜஸ்டிஸ் டு அந்த குரல் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, பாடி உங்களை படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவரை பாடுவார். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு. மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு. தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு. தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு. யோகத்து இருத்தி விடு, அல்லால் என்ற ஊனை சிதைத்து விடு. யோகத்து இருத்தி விடு, அல்லால் என்ற ஊனை சிதைத்து விடு. ஏகத்திருந்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே, மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு. பந்தத்தை நீக்கிவிடு, அல்லால் உயிர் பாரத்தை போக்கிவிடு. பந்தத்தை நீக்கிவிடு, அல்லால் உயிர் பாரத்தை போக்கிவிடு. சிந்தை தெளிவாக்கு, அல்லால் இதை செத்த உடலாக்கு. சிந்தை தெளிவாக்கு, அல்லால் இதை செத்த உடலாக்கு. இந்த பதர்களையே நெல்லாமென எண்ணி இருப்பேனோ. இந்த பதர்களையே நெல்லாமென எண்ணி இருப்பேனோ. எந்த பொருளிலுமே உள்ளே நின்று எங்கி இருப்பவளே, மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு. உள்ளம் குளிராதோ, பொய்யானவ ஊனம் ஒழியாதோ. கள்ளம் உள்ளம் தெளியாதோ, பொய்யானவ ஊனம் ஒழியாதோ. கள்ளம் உருகாதோ, அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ. கள்ளம் உருகாதோ, அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ. வெள்ள கருணையிலே இந்நாய் சிறுவேட்கை தவிராதோ. வெள்ள கருணையிலே இந்நாய் சிறுவேட்கை தவிராதோ. வீழற்கு அறியவளே, அனைத்திலும் மேவி இருப்பவளே, மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு. மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு.